டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை பற்றி பார்க்கலாம். ஸோ வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நம்ம மோரில் போட்டு வச்சுக்கணும். நான் இப்போ சொல்கிறது 2 கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூவுக்கு உண்டான அளவு. இப்போ 2 கைப்பிடி வாழைப்பூ. ஸோ அரிசி 1.5 ஸ்பூனு. அரிசினா அரிசி மாவு. இந்த மஞ்சள் கலராக இருக்கிறது கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சது. அது ஆல்ரெடி நான் இதை போட்டு வச்சுருக்கிறேன், நம்ம வாழைப்பூவை. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் அதுக்கு கொஞ்சம் தேவையான இஞ்சி. புடிசாக கட் பண்ணி, இஞ்சி ஸ்லைஸை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி போட்டுக்குங்க, இல்லை துருவி கூட போட்டுக்கலாம் நம்ம. இது பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான். கருவேப்பிலை தேவையானது, கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு 1 வெங்காயம் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கரெக்டான அளவு வேணும்னா 1 வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 போட்டுட்டிங்கன்னா 2 கைப்பிடி வாழைப்பூ, அரிஞ்ச வாழைப்பூ, 1 கைப்பிடி கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சது, 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இது ஜீரகத்தூள், ஒரு 1.25 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன, நம்ம 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, அது சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டிருக்கோம், 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்குறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்ந்தால் நமக்கு நல்லது. அதனால் இதெல்லாம் ஒன்றா போட்டு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ வாழைப்பூ, கடலைப்பருப்பு மாவு, அரிசி மாவு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வேணா கொத்தமல்லி போட்டுக்கலாம், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ நான் அதை சின்ன சின்ன வடையாக தட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அதை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. டீப் ஃப்ரை பண்ணால் வாழைப்பூ நிறையா எண்ணெயை உறிஞ்சோம், அதனால் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். தோசைக்கல்ல எண்ணெய் தேவையான அளவு ஒன்று வச்சுட்டு அதை காஞ்சோன்னே நம்ம வடை, சின்ன சின்ன வடையாக செஞ்சு வச்சுருக்கிறத அதை அப்படியே வச்சிடணும். நீங்கள் இதில் வாழைப்பூவோ வெங்காயமோ அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க வராது. அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் இந்த மாதிரி பிடிக்க வரும். இல்லாட்டி உதிரியாக இருக்கும், இந்த மாதிரி கரெக்டாக பிடிக்க வராது. பாருங்கள், ஷாலோ ஃப்ரை. ஆனால் டீப் ஃப்ரை கிடையாது. டீப் ஃப்ரைனா வாழைப்பூ ரொம்ப முறிஞ்சிரும் எண்ணெயை. ஷாலோ ஃப்ரை 2 பக்கமும், இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா வாழைப்பூ வடை ரெடி. ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாழைப்பூ தோப்பு சுவை உள்ளது. எஸ்பெஷலி லேடிஸுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்ல ஒரு உணவு. இது செஞ்சு சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க, ஏன்னா வடைங்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இதை செஞ்சோம்னா இதை சும்மாவே சாப்பிட்ருவாங்க, 7-8 வடை ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. நீங்களும் எல்லாரும் செஞ்சு பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாருங்கள், எண்ணெய் நம்ம போட்டது அப்படியே இருக்குது பாருங்கள். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சிரும். இது அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுக்க வேண்டியதான். வேணால் நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா இருக்கிற எண்ணெய் கூட அது எடுத்துரும். அவ்வளோதான். நல்ல மொறுமொறு கரகரன்னு இருக்கிற ஒரு வாழைப்பூ வடை ரெடி. ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். எல்லோரும் செஞ்சு இதை பயனடைங்க. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ.